ஸோ இதுக்கிடையில விக்னேஷ் சிவன் ஒரு சர்ச்சை. என்ன எனக்கு புரியவே இல்ல. என்ன பண்றாங்கன்ட்டு. ஸோ இவரு விக்னேஷ் சிவன் போயிட்டு புதுச்சேரி மினிஸ்டர் கிட்ட போயிட்டு அ அரசாங்கத்துக்கு சொந்தமா உள்ள வந்து ஒரு ஹோட்டல வந்து எனக்கு வந்து குடுங்க. அத நான் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஹோட்டல குடுத்துருங்க. நான் வந்து எவ்வளோ சொல்றீங்களோ அவ்வளோ குடுத்து நான் வாங்கிக்கிறேன். அப்படின்ற மாரி விலை பேசியிருக்காரு. அதுதான் இப்ப ட்ரெண்டா போயிட்டுருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அந்த அளவுக்கு தெரியாமையா, தெரியாமலே அல்லது அந்த இவருக்கு பிடிச்சிருக்க சில இடங்கள்ல வந்து காசு குடுத்து ம். வாங்கிடலாங்கிற ஒரு எண்ணம் தான் அது. ம். சரி இது காசு குடுத்தா எல்லாம் எல்லாமே பணத்துக்கு தான்டா அப்படிம்பாங்களே, எல்லாமே ம். பணம் தானே. சரி ஒரு அதிகமாபட்சம் எவ்வளோ கேட்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு வாங்கிக்கலாம். அரசாங்கமா இருக்கிறனால ஈஸியா கொஞ்சம் மடிஞ்சிரும். யாராவது அதிகாரிகள் பிடிச்சு வாங்கலாம்னு நெனைச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். அது ஒரு தவறான செய்கை தான். அது ம். தனியாருடைய இதா இருந்து இவருக்கு ஒரு அது அவரு சிட்டிசன் கிடையாது அங்க. ம். உங்களுக்கு இங்க தானே உங்களுக்கு. பாண்டிச்சேரியுடைய ம். சிட்டிசனா இருக்கும் ஆமா. பட்சத்தில அந்த இடம் விக்கிறத இத ஓகே. பத்தி ஆ. அரசாங்கமே குடுக்குறத பத்தி இது பண்ணிட்டு அத யோசிக்கலாம். இது அந்த ஒண்ணு நீங்க பாண்டிச்சேரியுடைய சிட்டிசன் கிடையாது. ம். அதெல்லாம் அங்கே போய் ஒரு பொருள் வாங்குனா, அங்கே போய் நீங்க கடை வைக்கலாம். ம். சில இப்போ மலேசியா எல்லாம் போயிட்டு நீங்க கடை வைக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து மலேசியால நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா, மலேசியாவை சேர்ந்த ஒருத்தர் குடிமகன் பேர்ல தான் அது போடுவாங்க. ம். உங்க பார்ட்னர் அவரு தான் இருப்பாரு.